மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நான் ஏற்கனவே கூகுள் ஃபார்ம் மூலமா உங்களுக்கு வச்ச ஒரு எக்ஸாம். 40 வினாக்கள் கொண்ட ஒரு எக்ஸாம். இதுக்குரிய விளக்கங்கள்லாம் ரெண்டே பார்க்க இருக்கிறோம். இந்த எக்ஸாம் நீங்கள் இன்னும் செய்து பார்க்காட்டி ஒருக்கா செய்து பார்த்துட்டு இந்த விளக்கங்களை பார்க்கறது பிரயோசனமாக இருக்கும். சரி, அப்ப முதலாவது கேள்வியிலிருந்து பார்த்து கொண்டு வருவோம். முதலாவது பாருங்க, பகுதிகளாக பிரிக்கப்படாத மூளை உடல் கால்சியம் கார்பனேட்டாலான ஓடு ஆகியவற்றை கொண்ட ஓர் அங்கியில் காணத்தக்க வேறொரு இயல்பு கேட்டுக்கிறார். அப்ப இந்த இயல்புகளை கொண்ட அந்த அங்கி கூட்டத்தை நாங்கள் இனம் காண வேண்டும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பகுதிகளாக பிரிக்கப்படாத மூளை உடல் கால்சியம் கார்பனேட்டாலான ஓடு கொண்ட அங்கின்னு சொன்னாலே எங்களுக்கு விளங்க வேணும். அது ஒரு மொலஸ்காவாக இருக்கு. சரி, இந்த இயல்புகளை காட்டக்கூடிய ஒரு கூட்டம் மொலஸ்கா. நாங்கள்கிட்ட கேட்டது அந்த அங்கியில் இருக்கக்கூடிய வேறொரு இயல்பு தான் கேட்டது. அப்ப மொலஸ்கா கூட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இயல்புகளை கொடுத்தோம்னு சொன்னா சரி. முதலாவது பாருங்க, மூட்டுள்ள கால்கள் இருத்தல். மூட்டுள்ள கால்கள் ஆத்திரப்போடாக்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பியல்பாக இருக்கு. ஆத்திரப்போடாவத்தை நாங்க மூட்டுக்காலிகள் தான் சொல்றோம் நாங்களே. அப்ப ஆத்திரப்போடாவில் உள்ள ஒரு சிறப்பியல். தரையில் மாத்திரம் வாழ்தல், அதுவும் பொருத்தம் இல்லை. மொலஸ்காக்கள் சொல்லிட்டு கணவாயும் அதுக்குள்ள வரப்போகுது. அப்ப நீரில வாழக்கூடியதாக இருக்கும். அப்ப தரையில மாத்திரம் வாழ்றதல் மொலஸ்காக்குரிய ஒரு இயல்பு இல்லை. அடுத்த, உடலின் இருமுனைகளிலும் உறிஞ்சிகள் இருக்கு. இருமுனைகள்லயும் உறிஞ்சிகள் இருக்கிறதுன்றது அனலீராக்கள் இருக்கக்கூடிய ஒரு இயல்பாக இருக்கு. தசை உள்ள பாதம் இருத்தல், அது வேறு. மொலஸ்காக்கள் அதன் உடலை பார்த்தீங்கன்னு சொன்னா துண்டு படாத உடலமைப்பை கொண்டதாக இருக்க போகுது. மற்றது மென்மூடி, கல்சியம் கார்பனேட்டால் ஆக்கப்பட்ட மென்மூடி, உடலக திணிவு, அதே மாதிரி தசை சரிந்த பாதம் அதுக்கு இருக்கு. சரி, அப்ப அதுல இருக்கக்கூடிய வேறொரு இயல்பு கேட்டா தசையுள்ள பாதம் இருத்தல் பொருத்தமாக இருக்கு. அடுத்து ரெண்டாவது பாருங்க, பின்வருவனவற்றுள் எதில் வல்லுருக்கள் அதிகமாக காணப்படும்? பின்வருவனவற்றுள் எதில் வல்லுருக்கள் அதிகமாக காணப்படும் என்று கேட்டிருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வேர் முகுள்கள்ல காணப்படுறது புடைக்கலவளியமாக இருக்கு. அதுகளில் இருந்தா அந்த உணவு சேமிப்பு வேலையை செய்யுது, புடைக்கலவளியமாக இருக்கு. மற்றது இருவித்திலை தாவர தண்டுகள மேற்பட்டையில இருக்கிறது ஒட்டுக்கலவளியம். சரி, ஒட்டுக்கலவளியம் தான் அந்த இருவித்திலை தாவர தண்டுகள மேற்பட்டையில இருக்கு. பப்பாசி பழங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புடைக்கலவளியம், உணவு சேமிப்பு புடைக்கலவளியங்கள்ல இருக்குது. பப்பாசி, வாழை, அந்த மாதிரியான பல வகைகள்ல புடைக்கலவளியம் இருக்கு, உணவு சேமிப்பை செய்யும். பேரீச்சம் வித்துக்கள், சரியா, பேரீச்சம் வித்துக்கள், பியர்ஸ் பழம், அந்த மாதிரியான பழங்கள வித்துக்கள் இருக்கிறது தான் வல்லுருக்களாக இருக்கு. சரி, அப்ப இதில் வல்லுருக்கள் அதிகமாக காணப்படும்னு சொன்னா பேரீச்சம் வித்துக்களில். இரண்டாவதுக்கு பொருத்தமான விட 3. அடுத்த மூன்றாவது பாருங்க, அமில ஊடகத்தில் நன்றாக தாக்கமடையும் நொதியங்கள் எவை என்று கேட்டிருக்கிறார். அமில ஊடகம் என்று சொல்லிக்க பிள்ளைகள் இடப்பையில தான் எங்கட அமிலம் சுரக்குது. எச்சியல் அமிலம் இடப்பையில சுரக்கு. அப்ப இந்த அமில ஊடகத்துல செயற்படக்கூடிய நொதியங்கள் என்று கேட்டா இடப்பையில 2 நொதியங்கள் பிரதானமாக தொழிற்பட போகுது. சரி, இடப்பை என்று எடுத்தோம்னு சொன்னா அங்க புரதத்தினுடைய பகுதி சமிபாடு நடக்கும். புரதத்தினுடைய பகுதி சமிபாடுன்னா புரதம் பால்பெப்டைட்டாக மாற்றப்படுற நிகழ்ச்சி அங்க நடக்குது. சரியா, புரதத்தினுடைய பகுதி சமிபாடு தான் இடப்பையில நடக்கும். அது காரணமான நொதியம் பாத்தீங்கன்னு சொன்னா பெப்சின். சரியா, மற்ற குழந்தைகள்ல பாலை திரட்சி அடைய செய்யறது காரணமான நொதியம் ரெனினாக இருக்கு. குழந்தைகள்ல பாலை திரட்சி அடைய செய்யறதுல ரெனின் உதவி செய்யுது. ரெனின் இந்த பால் திரட்சி அடைகிறதுல உதவும். இப்ப இந்த பெப்சின் ரெனின் சொல்லப்படுற இந்த 2 நொதியங்களும் இறப்பையில தொழிற்படும். அப்ப அமில ஊடகம் எச்சியல் இருக்கிறதன் காரணமா அமில ஊடகத்துல இந்த பெப்சின் ரெனின் 2மே தொழிற்படும். சரியா, இது 3 கேள்வி. அடுத்தது 4வது பார்ப்போம். 4வது கேள்வியை பாருங்க, மனித இளையத்தை கொண்ட ஒரு பகுதியை நுணுக்காட்டினூடாக அவதானித்த போது அது அருகில் உள்ள படத்தின் தோற்றத்தை கொடுத்தது.
இவ்விளியம். அப்ப மனித இளியம்னு சொன்னா விலங்கு இளியத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையான இளியங்களை பற்றி நாங்கள் படிப்போம். ஒன்று வந்து இதய தசை இளியம், அடுத்தது வன்குட்டு தசை இளியம், மற்றது வந்து இந்த மளமளப்பான தசை இளியம். அப்ப அந்த 3க்கும் இடப்பட்ட வேறுபாடுகள் எங்களுக்கு தெரிய வேண்டும். சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மளமளப்பான தசை இளியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து இந்த 2 முனையும் கூம்பின வடிவத்திலே இருக்கு. கதிருருவான கலங்களாக இருக்கு. மத்தியில வந்து கரி இருக்கு. மற்றது வரிகள் அதுகள் இருக்காது. மற்றது வன்கூட்டு தசை இழையம் என்று பார்த்தோம்னு சொன்னா வன்கூட்டு தசை இழையத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட கலங்களாக இருக்கு. சரியா? நீண்ட கலங்கள். மற்றது கிளைகளை கொண்டிருக்காது. அந்த மாதிரியான கலங்களா இருக்கு. மற்றது கருக்கள் இருக்கு இந்த இடத்துல. இதய தசை இழையம் பொறுத்த வரைக்கும் அது வந்து கிளைகளை கொண்டதாக இருக்கு. சரியா? கிளைத்ததாக இருக்கும். வரிகளை கொண்டிருக்கும். இந்த வன்கூட்டு தசை இழையத்திலையும் வரிகள் இருக்கும். இங்க இதய தசை இழையத்திலையும் வரிகள் இருக்கு. இதைத்தான் வரிகள் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப வந்து இந்த இழையம் வந்து கேட்க இதுதான் இதய தசை இழையமாக இருக்கு. கிளைகளை கொண்டிருந்தா அது வந்து இதய தசை இழையம். சரி, அதுக்குரிய அமைப்புகளை பார்த்தா இது வன்கூட்டு தசையா இருக்கும். பால்கரி இருக்கு, நீண்ட கலங்களாக இருக்கும். இது வந்து மளமளப்பான தசை, மத்தியில ஒரு தனிக்கரி இருக்கும், 2 முனை கூம்பின கலங்களாக இருக்கும். கதிருருவான கலங்கள் சொல்லுவோம். மற்ற இதய தசை இழையம் வந்து கிளைகளை கொண்டிருக்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் இனங்காணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப இதுக்கு பொருத்தமான விட வந்து இதய தசை இழையம். சரி, அப்ப 9வது கேள்வி பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க. சாரி, 9வது இல்ல, 4வது கேள்வி. 4வது கேள்வி பார்த்துட்டோம். அடுத்தது 5வது கேள்வி. ஒளித்தோப்பு பற்றி கற்கும் மாணவன் ஆய்வுகூட பரிசோதனைகளை கொண்டு ஒளித்தோப்பிற்கு தேவையான எக்காரணியை செய்து காட்டல் கடினமாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒளித்தோப்பு ஒன்று முக்கியத்துவம் தேவைன்னு சொன்னா அதை வந்து நாங்கள் அந்த குறிப்பிட்ட காரணியை வழங்காம அந்த பரிசோதனையை செய்து பார்ப்போம். இப்போது உதாரணமா ஒளிக்குரிய பரிசோதனை செய்ய ஒரு சாடி தாவரம் ஒன்றை பெற்று முதலாவது அங்க ஏற்கனவே துவக்கப்பட்ட அந்த மாப்பொருளை இல்லாம செய்யும். அப்ப 48 மணித்தியாலம் இருட்டில வைப்போம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு இலிய தெரிவு செய்து அந்த இலிய வந்து கருப்பு கண்ணாடி வழக்கிகள் 2 வச்சு கருப்பு தாளினால சுத்தி கட்டுவோம். சுத்தி கட்டிட்டு பிறகு ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலங்கள் ஒளித்தோப்பு செய்ய விட்டுட்டு அந்த இலைய வந்து நாங்கள் எடுத்து பரிசோதனை செய்தோம்னு சொன்னோம். அந்த இலையை எடுத்து நாங்கள் மாப்பொருள் பரிசோதனை செய்து பார்ப்போமாக இருந்தா அந்த இடத்துல வந்து அந்த கருப்புத்தாள் வைக்கப்பட்ட இடம் மற்ற இங்க இந்த 2 இடங்களையும் பார்ப்போம். சரி, இதுல வந்து நாங்கள் மாப்பொருள் பரிசோதனை செய்து பார்த்தோம்னு சொன்னா இந்த கருப்பு தாள் வைக்கப்பட்ட இடத்துல வந்து அந்த கருநீல நிற மாற்றம் வந்து எங்களுக்கு கிடைக்காது. சரி, ஆனா இந்த 2 பக்கங்களையும் ஒளி கிடைச்ச பக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாற்றம் வந்து உருவாகி இருக்கும். கருநில நிற மாற்றம் வந்து. அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஒளியின் அவசியத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பச்சையம் என்று சொல்லிக்க பச்சையத்துக்கு வந்து குரோட்டன் பன்னிறங்களை கொண்ட ஒரு இலைய தெரிவு செய்து அதுக்கு வந்து நாங்கள் மாப்பொருள் பரிசோதனை செய்து பார்ப்போம். அப்ப அதுல வந்து பச்சை உள்ள இடங்கள்ல மாத்திரம்தான், அதாவது பச்சையம் உள்ள இடங்கள்ல மாத்திரம்தான் அந்த மாப்பொருள் பரிசோதனைக்கு வந்து ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கும். சரி, அப்ப அதுல இருந்து நாங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் பச்சையம் அவசியம். அதே மாதிரி காவனி ரோட் சைட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு சாடி தாவரத்தை தெரிவு செய்து அதுல வந்து குறிப்பிட்ட 2 இலைப்பகுதிகளை தெரிவு செய்து ஒன்றுக்குள்ள வந்து காவனி ஒரு ஒன்றை வந்து சரி ஒரு இலைப்பகுதியை வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் சரி ஒரு பொலித்தீன் ஒன்றால கட்டி இதுக்குள்ள வந்து பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு போடும். சரி, இல்லாட்டி சோடியம் ஹைட்ரோக்சைடு போடும். இவை என்ன செய்வினம்னு சொன்னா இந்த கார்பனீரோக்சைடை வந்து அகத்துறிஞ்சு. பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு அல்லது சோடியம் ஹைட்ரோக்சைடு கார்பனீரோக்சைடு என்ன செய்யும்? அகத்துறிஞ்சு. அப்ப இந்த தொகுதிக்கு வந்து கார்பனீரோக்சைடு கிடைக்காது. அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் இவரை எடுத்து மாப்பொருள் பரிசோதனை செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் மாப்பொருள் இருக்காண்டு. இது மாதிரி ஒரு இலை இன்னொரு கட்டுப்பாட்டு பரிசோதனைக்கு இன்னொரு இலையை வந்து நாங்கள் சாதாரணமா நீர் சேர்த்து ஒரு பொலித்தீனால கட்டி வைப்போம். சரி, அப்ப 2யும் எடுத்து பரிசோதனை செய்தோம்னு சொன்னா ஈல வந்து எங்களுக்கு மாற்றம் கிடைக்கும், பியில வந்து மாற்றம் கிடைக்காது. அதுல இருந்து ஒளித்தோப்புக்கு கார்பனீரோக்சைடு அவசியம்ன்றதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதுக்கு கார்பனீரோக்சைடு கிடைக்குது, இங்க வந்து கார்பனீரோக்சைடு அகத்துறிஞ்சப்படுறபடியே இந்த தொகுதிக்கு கிடைக்காது. சரி, அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் கார்பனீரோக்சைடு முக்கியத்துவம் என்று சொல்லி அறியலாம்.
நீரின் முக்கியத்துவம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நீர் தேவைன்னு சொன்னா நீரை வந்து அந்த தொகுதிக்கு வழங்காம விட வேண்டும். அது முக்கியத்துவத்தை காட்டுறதுக்கு நீரை வந்து அந்த தொகுதிக்கு வழங்காம விடும். ஆனா அப்படி வழங்காம விட்டோம்னு சொன்னா தாவரம் இறந்து போயிடும். அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒன்றும் செய்து காட்டிடலாம். சரி, அப்ப ஆய்வுக்கூட சாதாரணமான ஆய்வுக்கூட நிபந்தனைகளின் கீழே நாங்கள் இது ஒளித்தோப்பு நீர் அவசியம்ன்றதை வந்து காட்டி இயலாது. சாதாரண ஒரு பாடசாலையில வந்து இதை நாங்க செய்து காட்டி இயலாது. சரி, அப்ப காற்றில் கடினமாக இருக்கும்னு சொன்னா அது வந்து நீராக இருக்கும். அடுத்தது 6வது பாருங்க, பின்வரும் மூலக்கூறுகளுக்கு இடையே கூடுதலான பங்கீட்டு வல பிணைப்பு எண்ணிக்கை உள்ள மூலக்கூறு எது? சரியா, அமோனியா, நைதரசன், கார்பனீர் ஆக்சைடு, ஒட்சன் தரப்பட்டு நைதரசன் எடுப்போம். நைதரசன் எடுத்தோம்னா நைதரசன் வந்து 3 ஐதரசனோட பிணைப்பில் ஈடுபட போகுது. சரி, ஐதரசன் ஓடியில ஒரு இலத்திரன் இருக்கு. நைதரசனை பொறுத்த வரைக்கும் ஈட்டோட்ல 5 இலத்திரன்கள் இருக்கும். உறுதிநிலை அடைகிறதுக்கு 3 தேவை. அப்ப அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால் இந்த ஐதரசன் 3 வந்து தங்களுடைய ஒரு இலத்திரன்களை நைதரசனோட பங்கிட்டு அவருக்கு இப்ப நைதரசனுக்கு தேவையான இலத்திரன்கள் வந்து கிடைக்கும். அதாவது ஏற்கனவே 5 இருக்குது, இந்த 3 இலத்திரன்களை பெற்று 8 இலத்திரன்கள். அது மாதிரி ஐதரசன் வந்து என்ன செய்வாரான்னு சொன்னா நைதரசனோட ஒரு இலத்திரனை பங்கிட்டு கொள்ளும். சரி, அப்ப 3 பங்கிட்ட 2 வந்து தனிச்சோடியே இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐதரசன் வந்து 2 இலத்திரன்கள் பங்கிடப்படும். 2 உறுதி 2. அது மாதிரி நைதரசன் எடுத்தவன் சொன்னா சரி, நைதரசன் எடுத்தவன் சொன்னால் இங்க வந்து அந்த ஐதரசன்கள் பங்கிடுறதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா 2, 4, 6, 8 இலத்திரன்கள் உறுதியாக இருக்கும். சரி, அப்ப பங்கிட்டு வல பிணைப்பின் எண்ணிக்கை தான் நீங்க கேள்வி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நைதரசன் நாங்க ஒரு சோடி பங்கிட்டு வல பிணைப்பை வந்து இந்த ஒரு சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படுதுன்னு சொன்னா அதை இந்த கோட்டால காட்டலாம். இது வந்து தனிச்சோடி. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பங்கிட்டு வல பிணைப்புகள் எண்ணிக்கை வந்து 1, 2, 3 இருக்கு. அமோனியாவில 3 இருக்கு. அடுத்து நைதரசனை பாருங்க, N2. சரி, N2 எடுத்தோம்னு சொன்னா நைதரசன்ல 5. இப்ப 3 இலத்திரன்களை பங்கீடு செய்வார். இவர் 3 பங்கிடுவார், அவர் 3 பங்கிடுவார். இங்கால 2 தனிச்சோடி இருக்கு. சாரி, ஒரு தனிச்சோடி இருக்கு. ஒரு தனிச்சோடி 2 இலத்திரன்கள். சரி, ஒரு தனிச்சோடி 2 இலத்திரன்கள். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 இலத்திரன்கள் பங்கிடப்படுது. அப்ப 6, 2 8. இங்கேயும் 6, 2 8. சரியா, ஒரு சோடி 2 சோடி 3 சோடியை பங்கிடுது. இது வந்து தனிச்சோடியா இருக்கு. அப்ப N2வில் உள்ள பிணைப்புகள் எண்ணிக்கை 10. சரி, அமோனியாவில் உள்ளது 3, N2வில் உள்ளதும் பாத்தீங்கன்னு சொன்னா 3. சரி, 1, 2, 3. 3 தனிச்சோடியில 3 பிணைப்பு ஜோடி இலத்தங்கள்லாம் பங்கிடப்படுது. அப்ப 3. அடுத்தது பாருங்க, கார்பனீர் ஆக்சைடு. சரியா, கார்பனீர் ஆக்சைடு எடுத்தோம்னு சொன்னால் ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனும் பிணைப்பில் ஈடுபடும். ஆக்சிஜன் ஈட்டோட்ல 6 இலத்திரன்கள், கார்பன் 4 இருக்கு. ஆக்சிஜன் வந்து தன் 2 இலத்திரன்களை பிணைப்பில் ஈடுபடுத்துவார். இவரும் அப்படித்தான் தன் 2 இலத்திரன்களை பிணைப்பில் ஈடுபடுத்துவார். கார்பன் பாத்தீங்கன்னு சொன்னா 4. இந்த 2 ஆக்சிஜனோட பங்கிடும், இந்த 2 மற்ற ஆக்சிஜனோட பங்கிடும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜனுக்கு 6, இவர் பங்குற 2 சேர்த்து 8 கிடைக்குது. இங்க ஆக்சிஜன் 6, இவர் பங்குற 2 சேர்த்து 8 கிடைக்குது. அது மாதிரி கார்பன் ஏற்கனவே 4 இருக்கு, ஆக்சிஜன் பங்குற 2, இந்த ஆக்சிஜன் பங்குற 2 சேர்த்தவன் சொன்னா 8 இலத்திரன்கள் கிடைக்கும். சரி, அப்ப ஒரு தனிச்சோடி ஒரு பிணைப்பு ஜோடி 2, இங்க 2 பிணைப்பு ஜோடி பங்கிடப்படுது. தனிச்சோடி பாத்தீங்கன்னு சொன்னா 2 தனிச்சோடி இருக்கு. சரி, அப்ப இங்க பங்கிட்டு வல பிணைப்புகள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொன்னா 1, 2, 3, 4 இருக்கு. கார்பனீர் ஆக்சைடுல எவ்வளவு? 4 இருக்க போகுது. அது மாதிரி அடுத்த பாருங்க ஆக்சிஜன் O2. ஆக்சிஜனும் அப்படித்தான் 2 ஆக்சிஜன் அணுக்கள் பங்கிடப்பட போகுது. 6 இருக்க போகுது.
இப்ப ரெண்டு இலத்திரங்களை பங்கீடு செய்யலாம். இவர் ரெண்ட பங்கிடுவர், இவர் ரெண்ட பங்கு. சரியா, பங்கிட்டா இதுல ஏற்கனவே 6, இவர் பங்குற ரெண்டோடு சேர்த்து 8. இதுல ஏற்கனவே 6, இவர் பங்குற ரெண்டோடு சேர்த்து 8. 8 அட்டக நிலைன்னு சொன்னா உறுதி எண். சரி, அப்ப இவற்றை பார்த்தோம்னு சொன்னா ஒரு பிணைப்புச்சோடி, 2 பிணைப்புச்சோடி, மிச்சம் தனிச்சோடி. வாட்சன் உருவாக்குற பிணைப்பு ஜோடிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா 2 இருக்கு. O2 வந்து 10. இப்ப இதுல எங்களுக்கு கேட்டது என்ன? கூடுதலான பங்கீட்டு வலு பிணைப்பு எண்ணிக்கை உள்ள மூலக்கூறு. அப்ப கூடுதலாக உள்ளது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் கூடுதலாக உள்ளது வந்து காபனீர் ஆக்சைடு. 4 பிணைப்பு ஜோடி, 4 பிணைப்பு ஜோடி. சரி, அப்ப எல்லாத்திலுமாக கூடுதலாக உள்ள மூலக்கூறு காபனீர் ஆக்சைடு. அடுத்த 7வது பாருங்க. சுவாச பாதையில் நுண்ணங்கிகள் உட்செல்வதை தடை செய்வதற்கு காணப்படும் இயல்பாக அமையாதது. சுவாச பாதையில நுண்ணங்கிகள் உட்செல்வதற்கு காரணமாக அமையும் இயல்பாக அமையாது கேட்டிருக்கிறார். ஒன்று சீதம் காணப்படுது. அது வேறும் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா அந்த சீதத்துலதான் தூசு துணிக்கைகள் கிருமிகள் எல்லாம் சிக்கிக் கொள்ளுது. அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பிசிர்கள் மூலமாக அந்த பிசிறடிப்பு செய்யப்படுவதன் மூலமா அங்க கலந்திருக்கக்கூடிய அந்த தூசு துணிக்கைகள் வந்து அகற்றப்படுது. அப்ப சீதம் காணப்படுதல் என்ற கூற்று வந்து வேறு, ஏ கூற்று வந்து வேறு. பி வந்து வழிநோக்கி அசையும் பிசிர்கள் காணப்படுது. அப்ப பிசிர்கள் மூலமா தான் அது வந்து வெளியேற்றப்படுது. அப்ப அதுவும் வந்து சரி. சடைமுலைகள் காணப்படுது. இது வந்து தவறான கூற்று. சுவாச பாதையில வந்து சடைமுலைகள் இல்லை. சரி, அப்ப இதுல சரியானது என்று கேட்டபடியா ஏயும் பியும் சரி. அடுத்த 8 பாருங்க. நொதியங்கள் பற்றிய பின்வரும் கூற்று சரியானது. நொதியங்கள் உணவு சமிபாட்டின் போது மாத்திரம் செயற்படும் ஊக்கிகள் ஆகும். அது பிள்ளை. நொதியம் வந்து உணவு சமிபாட்டின் போது மாத்திரம் என்று கிடக்கு. உணவு சமிபாட்டிலையும் தொழிற்படும். ஆனா உணவு சமிபாட்டின் போது மாத்திரம் செயற்படும் ஊக்கிகள் என்றபடியா இது வந்து பிழையான கூற்று. அடுத்த நொதியங்கள் துணிக்கைகளை கழுவும் போது துப்புரவாக்கிகளாக பயன்படுத்தப்படுது. இது வந்து சரி பிள்ளைகள். இப்ப கரைகள் சிலதுகள் அகற்றுறதுக்கு நொதியங்கள் பயன்படுத்தப்படுது. சரியா, துப்புரவாக்கிகள்ல கரைகள் அதுகளாக அகற்றுறதுக்கு நொதியங்கள் வந்து பயன்படுத்தப்படுது. அந்த கூற்று சரி. அடுத்த நொதியங்களை பயன்படுத்தி மின் பகுப்பு செய்யலாம். இது வந்து தவறு. சரியா, நொதியங்களை பயன்படுத்தி மின் பகுப்பு செய்ய முடியாது. மற்ற வெப்பநிலை அதிகரிக்கும் போது நொதியங்கள் அழிவதில்லை. இதுவும் தவறு. என்னன்னு சொன்னா நொதியங்கள்ன்றது எல்லாமே புரதங்களாக இருக்கு. சரியா, நொதிய பதார்த்தங்கள்ன்றது எல்லாமே புரதம். இப்ப இந்த புரதங்களுக்கு வந்து நாங்கள் குறிப்பிட்ட வெப்பநிலை அதிகரிச்சதுன்னு சொன்னா அந்த புரதங்கள் வந்து அமைப்பழிவடை. சரி, அப்ப நொதியங்களும் வந்து வெப்பநிலை அதிகரிக்க அமைப்பழி அழிவதில்லை என்றபடியே இது வந்து பிழையான கூற்று. இப்ப கூற்று சரியானதுண்டா 8க்கு பொருத்தம் 2. சரி, அடுத்ததுக்கு போவோம். இதுல பாருங்க, மணப்பெண்ணின் விரலில் அணியப்பட்டிருந்த இறுக்கமான மோதிரத்தை விரலுக்கு சவர்க்காரம் தேய்ப்பதன் மூலம் இலகுவாக கலற்ற முடியும் என மணப்பெண்ணின் தோழி கூறுகின்றார். இதற்கான காரணம். சரியா, அப்ப விரல்ல நாங்கள் இதுல அன்றாடம் அனுபவப்படுற ஒரு விஷயம். சரியா, விரல்ல வந்து அணியப்பட்ட அந்த மோதிரம் வந்து இறுகிட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? சவர்க்காரத்தை தேய்ச்சி போட்டு இலகுவாக கலட்டலாம். ஏன்னு சொன்னா இப்ப சவர்க்காரத்தை தேய்க்க என்ன நடக்கும்னு சொன்னா அங்க விரலுக்கும் அந்த மோதிரத்துக்கும் இடப்பட்ட உராய்வு வந்து குறையும். உராய்வு குறைகிறதால ஈஸியா நாங்கள் அந்த மோதிரத்தை கலற்றக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப பொருத்தமான விட வந்து விரலுக்கும் மோதிரத்துக்கும் இடையிலான உராய்வு குறைதலாம். சரி, அடுத்த 10வது உயரம் ஆட்சியுள்ள இயல்பாகும். உயரம் ஆட்சியுள்ள இயல்பு. சரி, ஆட்சியுள்ள இயல்புன்னு சொல்லிக்க ரெண்டுமே கேபிட்டல் T-ஆக இருக்கும். சரியா, குரல் நிலை பின்னடைவான இயல்பாகவும் இருக்கு. சரியா, குரல் நிலை பின்னடைவான இயல்பாக இருக்கு. அப்ப குரல் நிலைக்குரிய நுகம்பெரும் சிம்பிள் டி அதாவது தூய வழி வந்து ஆட்சி வந்து கேபிட்டல் டி இது வந்து குரலாக இருக்கும். குரல்நிலை பின்னடைவான இயல்பாகவும் இருக்கும் ஒரு தாவர பேதத்தில் இரு பல்லின நுகத்தாவரங்கள் இனங்கலக்கப்பட்டன. பல்லின நுகம்னு சொல்லிக்க தெரியும் பிள்ளைகள். இப்ப இது வந்து ஒரு இன நுகம்னு சொல்லுவோம். ரெண்டுமே உயரம்னா ஒரு இன நுகம், ரெண்டுமே கட்டையன்னு சொன்னா அதுவும் ஒரு இன நுகம். ஒரு உயரமும் ஒரு
குட்டையான தாவரத்துக்கு உரிய அந்த பரம்பரையால இருக்கும்னு சொன்னா அதைத்தான் சொல்லுவோம் பல்லின நுகம். இப்போ இந்த ரெண்டு பல்லின நுக தாவரங்களும் தான் இனங்கலக்கப்படுது. கேபிட்டல் டி சிம்பிள் டி, அது மாதிரி கேபிட்டல் டி சிம்பிள் டி. இப்ப தோன்றுகின்ற மகள் தாவரங்களினுடைய தோற்ற அமைப்பு கேட்டிருக்க, தோற்ற அமைப்பு விகிதம் கேட்டு. சரியா, இது வந்து தாய். சரியா, தாய் தாவரங்கள் 2 தாயும் பெற்றார் சந்ததி 2 இனங்கலக்கப்படுக தோன்றுகின்ற புணரிகள் வந்து கேபிட்டல் டி என்ற புணரி வரலாம், சிம்பிள் டி என்ற புணரி வரலாம். இங்க இருந்து கேபிட்டல் டி வரலாம், சிம்பிள் டி வரலாம். சரியா, புணரிகள் 2ம் கருக்கட்டப்படுறத யோசிச்சிங்கன்னு சொன்னா இந்த கேபிட்டல் டி சரி இந்த தாயிட்ட இருந்து வாரது இங்க தந்தையிட்ட இருந்து வார கேபிட்டலோட சேர்ந்து கேபிட்டல் டி உருவாகலாம். இல்லாட்டி இங்க இந்த கேபிட்டல் டியும் இந்த சிம்பிள் டியும் சேரலாம். கேபிட்டல் டி சிம்பிள் டி, இந்த கேபிட்டல் டியும் இந்த சாரி சரி அதே மாதிரி இந்த சிம்பிள் டீயும் இந்த சிம்பிள் டீனா இந்த தாயிட்ட இருந்து வர இந்த சிம்பிள் டீம் இங்க தந்தையிட்ட இருந்து வர இந்த கேபிட்டல் டீயும் சேரும். கேபிட்டல் டி சிம்பிள் டி. சரி இந்த சிம்பிள் டீயும் இவற்றை இருந்து வர சிம்பிள் டீயும் சேரும். சிம்பிள் டி சிம்பிள் டி. சரி இப்ப நாங்கள் கண்டிருக்கிறது என்ன? பிறப்புரிமை அமைப்பு விகிதம். பிறப்புரிமை அமைப்பாக இருக்கு. இதுல பிறப்புரிமை அமைப்பு விகிதம் கேட்டான்னு சொன்னால் தூய வழி ஆட்சியானது ஒன்று இருக்குது, மற்ற பல்லின நோகம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 இருக்குது, குட்டியானது 1 இருக்குது. அப்போ 1 2 1 கண்டு வரும். ஆனா இங்க கேட்டது பிறப்புரிமை அமைப்பு. சரி, அப்ப பிறப்புரிமை அமைப்புன்னு சொன்னால் 2 கேபிட்டல் டி வந்து அது தூய வழி ஆட்சி. கேபிட்டல் டியும் சிம்பிள் டியும் இருந்து வந்ததுன்னு சொன்னாலும் அதுல வந்து இது ஆட்சியான இயல்போ அதுதான் வழிகாட்டப்படுது, அதாவது உயரமாக இருக்கு. 2மே பின்னடைவாக இருந்தால் தான் அந்த இயல்பு வழிகாட்டப்படும். சிம்பிள் டின்னு சொல்லி 2ம் பின்னடைவு, அப்ப குரலான தாவரம் வழிகாட்டப்படும். அப்ப இங்க உயரம்ன்றது வந்து உயரம் மற்றது குட்டைக்குரிய அந்த விகிதத்தை பார்த்தோம்னு சொன்னா உயரமான தாவரங்கள் 1 2 3 உருவாகலாம், குட்டியான தாவரங்கள் 1. இப்போ 3 3 1க்காக இருக்கு. சரி, உயரம் 3 குரல் 1. அடுத்த பாருங்க, உணவு கால்வாயின் எப்பகுதியில் அமினோ அமிலங்கள் உறிஞ்சப்படுதல் முக்கியமாக நடைபெறும். சரி, அப்ப பொதுவாக அகத்துறிஞ்சல் நடக்கின்ற இடம் என்று பார்த்தோம்னு சொன்னா சிறுகுடல். சரியா, சமீபாட்டு செயற்பாடுகள் எல்லாம் நடந்தோம்னா அகத்துறிஞ்சல் நடக்கிற இடம் வந்து சிறுகுடலாக இருக்கு. அடுத்தது அங்கிகளின் இயற்கை பாகுபாடானது செயற்கை பாகுபாடு இயற்கை பாகுபாடு முதல் ஆரம்ப கட்டத்துல வந்து இந்த பாகுபாடு பிரிக்கப்பட்டுச்சு. அப்ப செயற்கை பாகுபாடுன்னு சொல்லிக்க புறத்தோட்ட இயல்புகளின் அடிப்படையில பாகுபடுத்துறது. இயற்கை பாகுபாடுன்னு சொல்றது வந்து ஒரு அங்கின்ற அந்த கூர்ப்பு நடைபெற்ற ஒழுங்கில வந்து பாகுபடுத்துற முறைதான் இயற்கை பாகுபாடாக இருக்கு. சரியா, புறத்தோட்ட இயல்புகளை வச்சுக்கொண்டு நாங்க பாகுபடுத்துறது எல்லாம் செயற்கை பாகுபாட்டுக்குள்ள வரப்போம். இயற்கை பாகுபாடுன்றது அந்த கூர்ப்பு நடைபெற்ற முறையை காட்டுறதாக இருக்கு. சரி, அப்ப இதுக்கு பொருத்தமான விட கூர்ப்பொற்றுமையை காட்டு. அடுத்த இரும்பை கல்வனைஸ் படுத்த பயன்படுத்தப்படும் உலோகம். இரும்பை கல்வனைஸ் படுத்துறதுக்கு பயன்படுத்துற உலோகம் வந்து நாகம். அடுத்த பாருங்க, பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் செய்யப்படும் பரிசோதனைகளின் போது ஒட்சிசன் வாயு சேகரிக்கப்படுவது. அப்போ ஒட்சிசன் வாயு என்னன்னு சேகரிக்கிறோம்னு சொன்னா நீரின் கீழ்முக பயிற்சி மூலமா சேகரிக்கிறோம். சரியா, பாடசாலை ஆய்வுக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒட்சன் தயாரிக்க இப்ப பொண்டிச பயன்படுத்தான் செய்வோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க பொட்டாசியம் பெர்மங்கனேட் வெப்பப்படுத்துறதன் மூலமா நாங்க தயாரிச்சு கொள்றோம். அப்ப இதுல வந்து சேகரிக்கப்படுற வாயுவை எடுத்தோம்னு சொன்னா சரியா, இதுல வார வாயுவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா சரியா, இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க உள்ள அந்த
ஒட்சன் வாயு என்ன செய்யும்னு சொன்னா நீரிலும் பார்க்க அடர்த்தி குறைவு. சரி, அப்ப நீரிலும் பார்க்க ஒட்சன் வாயுன்ற அடர்த்தி குறைவண்டபடியால அந்த ஒட்சன் வாயு என்ன செய்யும்னு சொன்னா இந்த மேற்பகுதியை நோக்கி போகும். அப்ப நாங்கள் எடுக்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாய்ச்சாடி முழுக்க நீர் நிரப்பி எடுத்துருப்போம். ஒட்சன் வாயுக்கு இடத்தை கொடுக்குறபடியால அடர்த்தி கூடின நீர், ஒட்சனோட ஒப்படைக்கு அடர்த்தி கூடின நீர் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் கீழே நோக்கி இறங்கும். சரி, அதான் நாங்க சொல்றது நீரிண்ட கீழ்முக பேச்சின்னு சொல்லுவோம். சரியா, நீரிண்ட கீழ்முக பேச்சின்னு சொல்றோம். அதே மாதிரி இதே எடுத்தோம்னு சொன்னா ஐதரசன் வாயு சேகரிக்கப்படுறோம். ஐதரசனை பொறுத்த வரைக்கும் வளிமண்டல வளியை விட அடர்த்தி குறைஞ்ச வாயுவாக இருக்கு. சரி, அப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேல் நோக்கி போகும். வளிமண்டல வளியிலும் பார்க்க அடர்த்தி குறைஞ்சது இல்லை, அப்ப அடர்த்தி குறைஞ்சது மேல் நோக்கி போகும். அப்ப அந்த இடத்துல உள்ள வளிமண்டல வளி அடர்த்தி கூடின அந்த ஐதரசனை விட அடர்த்தி கூடின வளிமண்டல வளி என்ன செய்யும்னு சொன்னா கீழ் நோக்கி போகும். சரி, அப்ப கீழ் நோக்கி இடம்பெயரும். இதுக்கு இடத்தை விட்டு கொண்டு கீழ் நோக்கி இடம்பெயரும். அதான் நாங்க சொல்லுவோம் வளியின் கீழ்முக பேச்சு முறைன்னு சொல்றோம். இப்ப பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் செய்யப்படும் பரிசோதனைகளின் போது ஒட்சிசன் வாயு சேகரிக்கப்படுவது வந்து நீரின் கீழ்முக பேச்சு. சரி, எத்தனையாவது பார்த்துனாங்க இப்ப? சரியா, 14வது கேள்வி பார்த்துனாங்க பிள்ளையா. அடுத்தது 15. ரைட், இத பாரு. எக்ஸ் என்னும் மூலகம் குளோரின் வாயுவுடன் தாக்கம் புரிந்து HCl2 என்னும் அயன் சேர்வையை உருவாக்கும். எக்ஸின் இலத்திரன் நிலையமைப்பாக இருக்கக்கூடிய இப்ப எக்ஸ் வந்து குளோரினோட தாக்கம் அடைஞ்சு HCl2 உருவாக்குதா. இதை வச்சுக்கொண்டு நாங்க வலுவளவை நாங்க காணலாம். HCl2 என்று சொல்ல HCl2 உருவாகுதுன்னு சொன்னா அந்த வலுவளவுகள் வந்து மாறி வலுவளவு மாற்றி அந்த மாற்றி போடுறதன் மூலமா தான் நாங்கள் ஒரு ரசாயன சூத்திரம் ஒன்று எழுதி கொள்றோம். சரியா, அப்ப அதுல பார்த்தோம்னு சொன்னா HCl2 சிஎலுக்கு 2 வந்திருக்கு. அப்ப எக்ஸின் வலுவளவு தான் அங்க இடமாற்றப்பட்டிருக்கு. சரி, அப்ப எக்ஸின் வலுவளவுங்களுக்கு வரப்போது 10 இருக்கு. அடுத்த குளோரின் எடுத்தீங்கன்னு சொன்னா எக்ஸின் வலுவளவு தான் குளோரினுக்கு இடமாற்றப்பட்டிருக்கு. சரியா, 10. அதே மாதிரி குளோரின் வலுவளவு எக்ஸுக்கு இடமாற்றப்பட்டிருக்கு. மற்றது குளோரின் சொல்ல சாதாரணமாவே தெரியும், அது வந்து ஒரு 7ஆம் கூட்டம் மூலகம். 7 சொல்லி இறுதியோட்டுல 7 இலத்திரன்கள் இருக்க போகுது. 2, 8. இப்போ உறுதிநிலை அடைகிறதுக்கு ஒரு இலத்திரனை பெற்றுக்கொள். சரியா, உறுதிநிலை அடைகிறதுக்கு ஒரு இலத்திரனை பெற்றுக்கொள். அப்ப அவற்றை வலுவளவு 1 இருக்கு. சரி, அப்ப எங்களுக்கு கேட்டது எக்ஸின் இலத்திரன் நிலையமைப்பு. இப்ப குளோரின் ஒரு இலத்திரனை பெற்றுக்கொள்ள போகுது. இங்க வந்து 2 எக்ஸ் சேர்ந்து ஒரு குளோரினுக்கு இலத்திரனை கொடுக்க போய். சரியா, 2 எக்ஸ் சேர்ந்து ஒரு குளோரினுக்கு இலத்திரனை கொடுக்க போகுது. அப்ப 2 வலுவளவுன்னு சொன்னால் இப்ப ஒரு குறிப்பிட்ட மூலம் 2 வலுவளவை கொண்டிருக்குதுன்னு சொன்னால் அது வந்து 2 இலத்திரன்களை ஏற்கலாம், இல்லாட்டி 2 இலத்திரங்களை என்ன செய்யலாம், இழக்கலாம். 2 இலத்திரன் ஒன்றில் ஏற்கலாம், 2 இலத்திரனை இழக்கலாம். 2 இலத்திரனை ஏற்க வேணும்னு சொன்னா அது வந்து 6ஆம் கூட்டமாக இருக்கு. 2 இழக்க வேணும்னு சொன்னா 2ஆம் கூட்டமாக இருக்கு. என்னன்னு சொன்னா 2, 6 என்று வரைக்க 2 இலத்திரன் பெற்ற உறுதி. சரி, அப்ப 6ஆம் கூட்டம். இப்ப 2, 2 இல்லாட்டி 2, 8, 2 பார்ப்போம். இது 2 இழந்தா உறுதி. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2 இழந்ததுன்னு சொன்னா 2, 8 உறுதி இலத்திரன் நிலையமைப்பு பெறும். சரி, அப்ப அது வந்து 2ஆம் கூட்டமாக இருக்கு. அப்ப இங்க குளோரின் இலத்திரனை பெற்றுக்கொள்ள போது எக்ஸ் வழங்க போதுண்டபடியால எக்ஸ் வந்து கட்டாயமா 2ஆம் கூட்டமாக இருக்கு. அப்ப இதுல வந்து 2ஆம் கூட்டமாக இருக்கிறது ஈட்டோட் இலத்திரன் எண்ணிக்கை தான். ஈட்டோட் இலத்திரன் எண்ணிக்கை கூட்டத்தை திறப்பு. இது 6ஆம் கூட்டம், இது 8ஆம் கூட்டம், இது 1ஆம் கூட்டம், இதான் 2ஆம் கூட்டம். அடுத்து அமுக்கம் குறையும் போது நீரின் வாயு ஒன்றின் கரைதிறன் குறைவடையும். இக்கூற்று உண்மை என பின்வரும் நிகழ்ச்சி உறுதிப்படும். சரி, ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்ப்போம். ஒன்று தேவையானபடியோ ஒன்றையும் பார்ப்போம். நீரை சூடாக்கும் போது வாயு குமிழிகள் வெளியேறுது.
நீரை சூடாக்கிக்க என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்க வெப்பநிலை வந்து அதிகரிக்குது. சரியா, வெப்பநிலை அதிகரிக்குது. வெப்பநிலை அதிகரிக்க வாயுக்குமிழிகள் என்ன செய்யுது, வெளியேறுது. ஆகவே கரைதிறன் என்ன செய்யும், வெப்பநிலை அதிகரிக்க கரைதிறன் என்ன செய்யும், குறையும். வெப்பநிலை அதிகரிக்க வாயுக்களின் கரைதிறன் குறையுது. சரி, அப்ப இது வந்து பொருத்தம் இல்லை. அடுத்த சோடா குடிபான போத்தலை திறக்கும் போது வாயுக்குமிழிகள் வெளியேறுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சோடா பானத்துக்குள்ள வந்து வாயுக்கள் கார்பன் ஆக்சைடு அடைச்சு வைக்கப்படுது. இப்ப அடைச்சு வைக்க உயர்ந்த அமுக்கத்துல தான் நாங்கள் அந்த கார்பன் ஆக்சைடை அடைச்சு வைப்போம். இப்ப திறக்கைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்க அமுக்கம் குறையும். நாங்க திறக்கைக்கு வளிமண்டலத்தோட தொடர்பட போகுது அந்த போத்துல உள்ள சோடா. அப்ப அங்க வந்து அமுக்கம் குறைய போகுது. வாய்க்குமிழிகள் வெளியேறபடி அமுக்கம் குறையக்கு என்ன நடக்கும், கரைதிறன் குறையும். அமுக்கம் குறையக்க கரைதிறனும் குறையுது. அதாலதான் வாய்க்குமிழிகள் என்ன செய்யுது, வெளியேறுது. இப்ப இதுக்கு பொருத்தமான கூற்று இரண்டாவது, அமுக்கம் குறையும் போது நீரின் வாயு ஒன்றின் கரைதிறன் குறைவது. சரியா, இரண்டாவது கூற்று பொருத்தம். இந்த 17 சோடியம் இருகார்பனேட் NaCO3, கால்சியம் ஐதரோக்சைடு, அமோனியம் என்னும் 3 சேர்வைகளுக்கும் பொதுவான இயல்பு கேட்டுள்ளது. திண்ம நிலையில் இருத்தல். சரி, இதே கேளாது. திண்ம நிலையில் வந்து மூன்றும் திண்ம நிலையில இருக்காது. அமோனியான்னு சொல்லிக்க வாயுவன் திண்ம நிலையில் இருக்காது. மூலமாக இருத்தல். சோடியம் இருகார்பனேட் என்று சொல்லிக்க அது வந்து ஒரு கேரம், ஐதரோக்சைட்டுகள் கேரம். அதே மாதிரி அமோனியான்றது வந்து ஒரு மூலமாக இருக்கு. இந்த மூன்றையும் நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். மற்ற அயன் சேர்வைகளாக இருத்தல், இதுவும் போல மூன்றுமே அயன் சேர்வைகள் இல்லை. சரி, அமோனியா எடுத்தோம்னு சொன்னா அது வந்து ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு சேர்வு. பங்கீட்டு வலு சேர்வைகளாக இருத்தல் அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். என்னென்ன ரெண்டுமே இருக்கு, அயன் பிணைப்பும் இருக்குது, பங்கீட்டு வலு பிணைப்பும் இருக்கு. அப்ப மூன்று சேர்வைகளுக்கும் பொதுவான இயல்புகளை வந்து இது ரெண்டும் நாங்க எடுக்கலாம். பொருத்தமான விட மூலமாக இருத்தல். அடுத்து ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உள்ள ஒரு முகவைக்கு சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலை சேர்க்கும் போது முகவை இளஞ்சூடாதல் அவதானிக்கப்பட்டது. இதற்கேற்ப பெறத்தக்க முடியும். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ரெண்டு கரைசல்கள் ஒன்று சேர்க்க சூழலுக்கு வெப்பம் இழக்கப்பட்டிருக்கு. இப்ப சூழலுக்கு வெப்பம் இழக்கப்பட்டா அது வந்து புறவெப்ப தாக்கமாக இருக்கு. சூழல் இந்த வெப்பம் உறிஞ்சப்பட்டதுன்னு சொன்னா அகவெப்ப தாக்கம். இங்க சூழலுக்கு வெப்பம் இழக்கப்பட்டிருக்குது, அப்ப புறவெப்ப தாக்கம். 19 ஒரு உலோகம் பற்றிய பின்வரும் தகவல்கள் தரப்பட்டுள்ளன. ஆனா பாருங்க, செப்பு சல்பேட் கரைசல் ஒன்றில் உள்ள செப்பை இடம்பெயர்க்கும். சரியா, அப்ப செப்பு சல்பேட் கரைசல் உள்ள செப்பை இடம்பெயர்க்க வேணும்னு சொன்னால் அங்க உள்ள செப்பிலும் பார்க்க தாக்குதிறன் உயர்வான ஒரு மூலகமாக இருக்க வேண்டும். சரி, அந்த குறிப்பிட்ட உலோகம் அது வந்து செப்பிலும் பார்க்க தாக்குதிறன் உயர்வானதாக இருக்க வேண்டும். சரி, அது ஒரு பாயிண்ட். இரண்டாவது பாருங்க, குளிர்ந்த நீருடன் தாக்கத்தை காட்டாது. சரியா, குளிர்ந்த நீருடன் தாக்கத்தை காட்டாது. மூன்றாவது மின்பகுப்பின் மூலம் பிரித்தெடுக்கப்படும். அப்ப மின்பகுப்புன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிய வேணும், தாக்க வித தொடர்ல வந்து மேல இருக்கக்கூடிய மூலகமாக இருக்க வேண்டும். சரியா, இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா பொட்டாசியம் நல்ல தாக்குதிறன் உயர்வு, அது குளிர்ந்த நீரோடைய தாக்கம் அடையும். இப்ப இது வராது. மற்ற இந்த வெள்ளி வராது, தாக்குதிறன்ல அடியில இருக்கும், அது வந்து தாக்குதிறன் சரியான குறைவு. நாங்கள் மின்பகுப்பு வந்து தாக்குதிறன் உயர்வான மூலகத்தான் மின்பகுப்பு பயன்படுத்தும். அப்ப அதுவும் வராது, ஈயமும் வராது. அலுமினியம் தான் இதுக்கு பொருத்தம். அலுமினியம் தான் செப்பை விட தாக்குதிறன் கூடினது. அடுத்த குளிர்ந்த நீரோட தாக்கத்தை காட்டாது, கொதி நீரோட தான் தாக்கத்தை காட்டும், குளிர்ந்த நீரோட தாக்கத்தை காட்டாது. மற்ற மின்பகுப்பின் மூலம் பிரித்தெடுக்கப்படும். அலுமினியம், சோடியம், பொட்டாசியம், மக்னீசியம் இதுகள் எல்லாமே மின்பகுப்பு மூலமா பிரித்தெடுக்கக்கூடிய தாக்குதிறன் உயர்வான மூலகங்களாக இருக்கு. இது எல்லா நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யறதுன்னு கேட்டால் அது அலுமினியம். அடுத்து 20
ரசாயன தாக்கங்களின் தாக்க வீதத்தில் பங்களிப்பு செய்யும் ஒரு காரணி அல்லாதது. சரி, இப்ப தாக்க வீதத்தை பொறுத்த வரைக்கும் பௌதிக நில செல்வாக்கு செலுத்தும். திண்மம், திரவம், மற்றது வந்து இந்த துண்டா போடுறது பௌதிக நிலைன்னு சொன்னா அந்த தாக்குகள்ல இந்த தாக்கம் ஏற்படும். துண்டா போடுறதுக்கும் ஒரே குறிப்பிட்ட திணிவை வந்து துண்டா போடுறதுக்கும் அதே திணிவை வந்து தூளாக போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தூளன்னு சொல்லிக்க அந்த தாக்க மேற்பரப்பு அதிகரிக்கிறபடியால தாக்க வீதமும் உயரும். சரி, அதான் பௌதிக நிலை. மற்ற செறிவு, செறிவு அதிகரிக்கைக்கும் தாக்க வீதம் கூடவா நடக்கும். மற்ற வெப்பநிலை கூடைக்கும் தாக்க வீதம் கூடும். தாக்கிகள் நிறத்துக்கும் தாக்க வீதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப காரணி அல்லாத தாக்கிகள் நிறம். அடுத்த பாருங்க, முழு அகத்தரிப்பு தோற்றப்பாட்டை காட்டும் கதிர் வரைபடம் ஜாஸ். அப்ப முழு அகத்தரிப்பு நடக்கிற சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு தெரிய வேணும் இல்லையா? அது வந்து இப்ப ஒரு அடர்த்தியான ஊடகத்திலிருந்து ஒளியால அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் செல்லைக்கு தான் அந்த முழு அகத்தரிப்புன்ற விஷயம் நடக்கும். சரி, அப்ப பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு பொதுவான மேற்பரப்பு, ஒரு பொது மேற்பரப்புன்னு எடுப்போம். அதாவது ரெண்டு ஊடகங்களுக்கும் பொதுவான மேற்பரப்பு. இது வந்து ஒரு அடர்ந்த ஊடகம், இது வந்து ஒரு ஐதான ஊடகம். சரி, அப்ப அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒரு ஒளிக்கதிர் பயணிக்க இது வந்து வரையப்படுற செவ்வனாக இருக்கும். சரியா? செவ்வன விலத்தி முறியும். ஐதான ஊடகத்துக்கு போய் செவ்வன விலத்தி முறியும். இப்படி முறியும், செவ்வன விலத்தி முறியும். சரி, அப்ப நாங்கள் இந்த படுகோணத்தை இன்னும் நல்லா கூட்டுறோம். சரி, இந்த படுகதில் இந்த செவ்வனோட அமைக்கிற படுகோணத்தை கூட்டுறோம். இப்ப கூட்டேக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பொது மேற்பரப்பால மருவி கொண்டு போகுது. சரி, அதாவது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிலையில முறிகோணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 90 பாகையா இருக்கு. சரியா, 90 பாகையா இருக்கு முறிகோணம். இப்ப 90 பாகையா முறிகோணம் இருக்கேக்கு இந்த படுகோணத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் அவதி கோணம்னு சொல்லுவோம். சி என்று குறிப்போம், அவதி கோணம்னு சொல்லுவோம். இந்த அவதி கோணத்திலும் பார்க்க நான் கொடுக்கிற படுகோணம் பெருசாக இருக்குமாக இருந்தால், சரி, அவதி கோணத்திலும் பார்க்க படுகோணம் பெரிதாக இருந்தால் ரெண்டு ஊடகங்களுக்கு இடையில பயணிக்காம அந்த ஒளிக்கதிர் அதே ஊடகத்திலேயே ஒளித்தரிப்பு நிபந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி தெரிப்படை. சரி, அதைத்தான் சொல்லுவோம் முழு அகத்தரிப்புன்னு சொல்ல போறோம். சரி, அப்ப அதை காட்டுற சரியான படம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க கண்ணாடி வழி. சரி, அதே ஊடகத்துல தெரிப்பு நடக்க போகுது. அப்ப இந்த 4 படங்கள்ல வந்து இந்த படத்தையும் இந்த படத்தையும் கேன்சல் பண்ணலாம். சரி, இதுல ரெண்டுக்கும் ஒரே படம் போட்டு பிள்ளைகள் முதலாவது இல்லாட்டி நாலாவது கொடுத்தா சரி. சரி, கண்ணாடி என்றது வந்து அடர்ந்த ஊடகம், வழி என்றது ஐதான ஊடகம். அப்ப அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போய்க்கதான் முழகத்தரிப்பு தோற்றப்பாடு நடக்கும். சரி, ஆனா இது வராது. என்னன்னு சொன்னா இங்க வந்து பாருங்க ரெண்டு கோணங்களும் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. இது டீட்டா கோணம், இது அல்பா கோணம் தந்திருக்காங்க. இதுல பாருங்க, சரியா, நாலாவது பாருங்க ரெண்டுமே ஒரே கோணம். சரி, இதுல வந்து அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஐதான ஊடகத்துக்கு தான் போகுது, முழு அத்தரிப்பு தான் நடக்க போகுது. ஆனா முழு அத்தரிப்பு என்ன நடக்கும்னு சொன்னா சாதாரணமா ஒளித்தரிப்பு நிபந்தனைக்கு அமைய நடக்கும். அதாவது ஒளித்தரிப்பு நிபந்தனையில நாங்க பார்த்திருப்போம் படுகோணம் வந்து தெரிகோணத்துக்கு சமனாயிருக்கும். படுகோணம் தெரிகோணத்துக்கு என்னவா இருக்கும்? சமனாயிருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கோணங்களும் சமன் இல்லை. ஆகவே இந்த படத்தை நாங்க நிராகரிக்கலாம். இதுல வந்து ரெண்டு கோணங்களும் சமன் என்று தந்திருக்கிறான். அதால பொருத்தமான விட 4வதாக இருக்கு. சரி, ரெண்டு கோணங்களும் சமன் என்று தரப்பட்டிருக்கேன். அப்ப பொருத்தமான விட 4வது. அடுத்து 22வது பேர். உப்பளத்திலே கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுத்தல் நடைபெறும் போது NaCl உடன் வீழ்படிவாகும். சரி, அப்ப சோடியம் குளோரைட்டோட வீழ்படிவாகிற உப்பு வந்து மெக்னீசியம் குளோரைட்டாக இருக்கு. முதல்ல அந்த 3 பெரிய பாத்திகளுக்குள்ள அனுப்புவோம். அதுல அந்த முதலாவது பாத்திக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வீழ்படிவாகிறது வந்து கால்சியம் கார்பனேட் 2 மடங்கு செறிவுல வீழ்படிவாகும். அப்புறம் அந்த கடல் நீரை அடுத்த பாத்திக்கு நடுத்தர அளவுள்ள பாத்திக்கு அனுப்புவோம்.
அங்க வந்து 4 மடங்கு செறிவா இருக்க கால்சியம் சல்பேட்டு வீழ்வடிவாகும். பிறகு 3வது பாத்திக்கு அனுப்புவோம். அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சோடியம் குளோரைட்டு வந்து வீழ்படிவாகும். சரி, அதோட கூடவே மெக்னீசியம் குளோரைட்டு வீழ்படிவா வரும். இப்போ இங்க கேட்டது NaCl-ஓட வீழ்படிவாகிறது. அப்ப பொருத்தமான விட மெக்னீசியம் குளோரைட். சரியா, 22க்கு பொருத்தம் 4. சரி, 23 அறை வெப்பநிலையில் நாக உலோகமும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் தாக்கம் புரியும் 4 சந்தர்ப்பங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பின்வரும் எந்த சந்தர்ப்பத்தில் ஐதரசன் வாயு கூடுதலான வீதத்தில் விடுவிக்கப்படும்? அதாவது இது வந்து ஒரு தாக்க வீதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கேள்வி. எல்லாத்திலையுமே நாகத்துண்டும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் தாக்கம் அடைய போகுது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாகத்துண்டுகள் அதோட ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஐதானது செறிந்தது தாக்கம் அடையும். மற்றது ரெண்டும் தூள் வந்து தரப்பட்டு. இப்ப துண்டுகள் தூளை எடுத்தோம்னு சொன்னா ஒரு பதார்த்தம் வந்து துண்டாக இருக்கிறதுலும் பார்க்க தூளாக அதே திணிவுடைய தூளாக மாற்றப்படையும் அந்த பதார்த்தம் வந்து அதே திணிவுடைய தூளாக மாற்றப்படையும் அந்த தாக்கம் அடைகின்ற மேற்பரப்பு என்ன செய்யும்? கூடும். இப்ப தாக்க வீதம் வந்து கூடும். இப்ப நாகத்துண்டுகள் போடுறதிலும் பார்க்க நாகத்தூள்னு சொல்லி அங்க தாக்க வீதம் கூடவாக இருக்கும். மற்றது அடுத்த காரணி வந்து செறிவும் செல்வாக்கு செலுத்தும். தாக்க வீதத்துல வந்து செறிவும் செல்வாக்கு செலுத்தும். அப்ப நாங்கள் ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு பதிலாக செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை பாவிச்சோம்னு சொன்னால் அங்க தாக்க வீதம் வந்து உயர்வாக நடக்கும். சரி, அப்ப நாகத்தூளும் செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சரி, அடுத்த பாருங்க 24வது 10 மூல்கள் நீரில் சோடியம் ஹைட்ரோக்சைட்டின் 2 மூல்களை கரைக்கும் போது கிடைக்கும் கரைசலில் சோடியம் ஹைட்ரோக்சைட்டின் மூல் பின்னம் கேட்டிருக்காங்க. அப்ப கரைசலின் மொத்த மூலின் மேல் அந்த குறிப்பிட்ட கூறினுடைய மூல் அதை கண்டவன் சொன்னா எங்களுக்கு அந்த மூல் பின்னம் வந்து வரும். சரி, அந்த கூறுண்ட மூல். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சோடியம் ஹைட்ரோக்சைட் 10 மூல்கள், நீர் வந்து 2 மூல்கள். அப்ப மொத்தமா 12 மூல் இருக்க போகுது. மொத்த மூல் 12. அதுல வந்து சோடியம் ஹைட்ரோக்சைட்டினுடைய மூல் பின்னம் தான் கேட்டிருக்காங்க. இப்ப சோடியம் ஹைட்ரோக்சைட் வந்து எவ்வளவு இருக்குமென்னு சொன்னால் 10 மூல்கள் நீரில சோடியம் ஹைட்ரோக்சைட் 2 மூல்கள் இருக்க போகுது. அப்ப 12 மேல் 2 வரும். இதை சுருக்கினோம்னு சொன்னா 2 2 2 12 6 மேல் 1. அடுத்த பாருங்க 25வது ஒரு 3 வலுவளவு உள்ள மூலகம் M ஆனது M வலுவளவு தந்திருக்கிறான் 3. ஓர் இரு வலுவளவு உள்ள அல்லுலோக X உடன் சேர்ந்து X வலுவளவு 2 உண்டாக்கும் சேர்வையின் சூத்திரம். அப்ப நேரா நாங்கள் காணலாம். வலுவளவு தந்திருக்கிறான் 2 மாத்தி போட்டோம்னு சொன்னா M2X3 ஆக இருக்கும். உருவாகிற அந்த சேர்வையின் சூத்திரம் M2X3 ஆக இருக்கும். M2X3. சரி, அடுத்த 26வது. இதை பாருங்க. இலங்கையின் சில பிரதேசங்களில் நீரில் உள்ள ஒரு குறித்த மூலகம் மனிதன் பற்களில் கபிலன்றம் ஏற்பட காரணமாக உள்ளது. அம்மூலகம் ஜார். கபிலன்றம் ஏற்படுறதுக்கான காரணம் வந்து புளோரின். இது 27 பாருங்க. வரிப்படத்தில் XYக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு 30 வோல்ட் ஆகவும், சரி, அந்த XYக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு தந்திருக்கிறானுங்களுக்கு எவ்வளவுன்னு சொன்னால் 30 வோல்ட். 6 ஓம் தடையினூடாக மின்னோட்டம் 4 ஆம்பியர். இந்த தடையினூடாக போற மின்னோட்டம் வந்து தந்திருக்கிறான் 4 ஆம்பியர் ஆகவும் இருப்பின் 6 பெருமானம் கேட்டு. சரியா, தடை 6 பெருமானம் கேட்டு. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வளவு 30 வோல்ட். சரியா, இது வளவு 30 வோல்ட். அப்ப இதுக்குள்ளால பாயிர அழுத்த வேறுபாடு இது இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளால அழுத்த வேறுபாடு நாங்கள் காண்போம். சரி, இங்க தடை தெரியும், மின்னோட்டம் தெரியும். அப்ப அதை வச்சுக்கொண்டு அழுத்தத்தை காணலாம். அதுக்குரிய சமன்பாடுங்களுக்கு தெரியும். V = IR. மின்னோட்டம் தெரியும் 4 ஆம்பியர். தடை வந்து 6 ஓம். சுருக்கினால் 6 4 24 வோல்ட் ஆகும். இப்ப இதுக்குள்ளான அழுத்த வேறுபாடு 24 வோல்ட். சரி, அப்ப இதுக்குள்ளால் 24 வோல்ட் அழுத்த வேறுபாடுன்னு சொன்னால் இங்க அழுத்த வேறுபாடு எங்களுக்கு வரப்போது 6 வோல்ட்டாக இருக்கு.
இதுக்கு இடப்பட்ட அழுத்த வேறுபாடு எவ்வளவா இருக்க போகுது 6 வோல்ட்டாக இருக்க போகுது. இப்ப சமாந்தர தடைகள்னு சொன்னா பிள்ளைகள் இதுக்குள்ளாலையும் 6 வோல்ட் தான், இதுக்குள்ளாலையும் 6 வோல்ட் தான் பாருங்க. சரியா, ரெண்டு இடத்துலயும் 6 வோல்ட் பெருமானம் தான் இருக்க போகுது. சரி, அப்ப இதுக்குள்ளால பாயிர அழுத்த வேறுபாடுங்களுக்கு வரப்போது எவ்வளவுன்னு சொல்லி 6 வோல்ட் வரப்போகுது. அப்ப இதுக்குள்ளால பாயிர மின்னோட்டத்தை நாங்க கணிக்கலாம். சரியா, மின்னோட்டத்தை கணிச்சோம்னு சொன்னால் இது வந்து 6 வோல்ட் 3 ஓம் தடை என்றபடியா மின்னோட்டம் பெருமங்களுக்கு V சமன் IR. மின்னோட்டம் காண்றபடி ஐயா வந்து நாங்கள் எழுவாய் மாற்றினோம்னு சொன்னா V இன் கீழ் R என்று வரும். அழுத்த வேறுபாடு R. தடை வந்து வரப்போது 3, சுருக்கினா மூவி 2 R. சரி, அப்ப இதுக்குள்ளால பாயிர மின்னோட்டம் வரப்போது எவ்வளவுன்னு சொல்லி 2 ஆம்பியர். இப்ப 4 ஆம்பியர் மின்னோட்டம் இதுக்குள்ளால 2 ஆம்பியர் பாய்ஞ்சதுன்னு சொன்னால் இதுக்குள்ளால வந்து 2 ஆம்பியர் பாயும். சரி, அப்ப எங்களுக்கு கேட்ட தடை பெருமானத்தை கண்டவன் சொன்னா சரி, இதுக்குள்ளால 2 ஆம்பியர் பாய போது அழுத்த வேறுபாடு 6 வோல்ட், இதுக்குள்ளாலையும் 6 வோல்ட் தான் இருக்கும் அழுத்த வேறுபாடு. சரியா, அப்ப R காண்றதுக்கு R சமன், சரி, R காண்றதுக்கு R வெறும் V சமன் IR என்றபடி R வந்து வெறும் V இன் கீழ் I என்று சொல்லி வரும். அழுத்த வேறுபாடு இதுக்குள்ளால பாயிர அழுத்தமும் அதே அழுத்தம் 6 வோல்ட் தான் பாயும். மின்னோட்டம் வந்து 2 ஆம்பியர். சரியா, சுருக்கினால் 3 ஓமாக இருக்கு. தடை வந்து வரப்போது என்னண்டு 3 ஓம். அடுத்த பாருங்க, 5 கிலோகிராம் நீரின் வெப்பநிலை 40 பாய் செல்சியஸினால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்பத்தின் அளவு. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு தாரான் 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. அதுக்கு வந்து நாங்க பாவிக்கிற தொடர்பு H சமன் MC தீட்டா. M என்றது நீரிண்ட திணிவாக இருக்கும், C வந்து தன்வெப்ப கொள்ளளவு, T வந்து ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம். M வந்து 5 கிலோகிராம், C வந்து 4200. ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம் 40 பாய் செல்சியஸினால் உயர்ந்தது. சரி, 40 பாய் செல்சியஸினால் உயர்த்துவதற்கு ஏற்பட்ட வெப்ப மாற்றம் 40. சரி, அப்ப இதை சுருக்கினோம்னு சொன்னால் 3 அவ்வளவு ஜூல் என்று வரும். நாங்க கிலோ ஜூல்ல மாத்தி தான் நீங்க கொடுத்துருக்கு. இப்ப கிலோ ஜூல்ல மாத்தினோம்னு சொன்னால் 1000ஆல பிரிப்போம். 1000ஆல பிரிச்சோம்னு சொன்னால் 840 கிலோ ஜூலாக இருக்கு. சரி, 840 கிலோ ஜூல். அடுத்த பாருங்க 29. ஒரு தள விசைச்சோடிகளின் சமநிலை பற்றிய கீழ்வரும் கூற்றுக்களுள் தவறானது. ஒரு தள விசைச்சோடி என்றபடியா 2 விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் இருக்கிற சந்தர்ப்பம். அப்ப 2 விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில இருக்க வேணும்னு சொல்லி சொன்னா சரி, ஒரு பொருள் கட்டி தொங்க விடப்படுற சந்தர்ப்பத்தை எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு பொருள் வந்து மேசையில சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுக்கலாம். அப்ப அந்த 2 விசைகளும் சமபெருமானம் உடையதாக இருக்கு. இதை எடுத்தவன் சொன்னா அந்த பொருள்ல நிற, அதே மாதிரி அந்த இழையால வழங்கப்படுற இழுவிசை ரெண்டும் ஒரே பெருமானமாக இருந்தா தான் அந்த பொருள் சமநிலையில இருக்கு. இப்ப சமபெருமானம் உள்ள விசைகள்ன்றது சரி, ஒன்றுக்கொன்று எதிரானதாக இருக்கு. நிற வந்து கீழ் நோக்கி தாக்கும், இங்க இளைந்த இழுவிசை வந்து மேல் நோக்கி தாக்கும். இப்ப கட்டாயம் ஒன்று கொண்டு எதிரானதாக இருக்கும், அது சரி. விசைச்சோடிகளுக்கு இடையான கோணம் வந்து 90 பாகையாக இருக்கு, இது வந்து தவறு. விசைச்சோடிகளுக்கு இடப்பட்ட கோணம் வந்து 90 பாகையா இருக்காது. இதுதான் 2 விசைச்சோடி, அதுக்கு இடப்பட்ட கோணம் வந்து 180 பாகை, 90 பாகையா இருக்கும்ன்றது வந்து தவறு. ஒரு கோட்டின் வழியே தொழிற்படுது. அப்ப 2 தாக்க கூடும் வந்து ஒரே கோடாக இருக்கு. 2 விசைகள தாக்க கூடும் ஒரே கோடாக இருக்கு. சரி, அப்ப ஒரு கோட்டின் வழியே தொழிற்படுதலும் சரி. ஆகவே இதுல தவறானது வந்து 3வது. அடுத்த பாருங்க 30. கேரியம், குளுக்கோஸ், வளி ஆகியன முறையே எதற்கு உதாரணங்கள் ஆகும்? கேரியம் சொன்னா உங்களுக்கு தெரியும், கார்பன் ஒரு பிரதிருப்பம். அப்ப வந்து அது ஒரு மூலகமாக இருக்கும். குளுக்கோஸ்ன்றது வந்து ஒரு சேர்வை, C6H12O6. அது வந்து ஒரு சேர்வையாக இருக்க போகுது. வளி வந்து ஒரு கலவை. என்ன வளின்னு சொன்னா அதுக்குள்ள நிறைய
அப்போ ஆக்சிஜன் இருக்கும், நைதரசன் இருக்கும், கார்பன் ஆக்சைடு, ஆகன், நீராவின்னு சொல்லி எல்லாம் இருக்க போகுது. ஆனா வழியில வந்து நாங்கள் பார்த்தோன்னே சொல்லல, அது வழி வந்து ஒரு கலவையாக இருக்கு, ரைட்? அப்ப மூலகங்கள் சேர்வைகள் கலவையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வகையான கலவை இருக்கு. ஏகவின கலவை, பல்லின கலவை. இப்ப அதிண்ட கூறுகள் ஒரே விதமாக இருக்குமென்னு சொன்னா, நாங்க பார்க்க அதிண்ட கூறுகள் வந்து ஒரே தோற்றத்தில் இருக்குமென்னு சொன்னா அது வந்து ஏகவினம். வேறுபடுத்தி பிரிச்சு அறியக்கூடிய மாதிரி இருந்தா பல்லினம். நாங்க வளிமண்டல வழி எடுத்தோம்னு சொன்னா அங்க வந்து கூறுகள் எல்லாம் ஒரே விதமாக தான் இருக்கு, அதாவது வேறுபடுத்தி நாங்க இனம் காணாது. இப்ப வழின்றது ஒரு ஏகவின கலவையாக இருக்கு. இது சரியான விட. கார்பன்ன்றது மூலகம், குளுக்கோஸ்ன்றது வந்து ஒரு சேர்வை, அது மாதிரி வழின்னு சொல்றது ஒரு ஏகவின கலவையாக இருக்கு. அடுத்த 31 பாருங்க. ரப்பரை வெல்கனைஸ் படுத்தவும் ஃபங்கஸ் கொல்லியாகவும் பயன்படுத்தப்படுகின்ற மூலம். சரி, ரப்பரை வந்து நாங்கள் கந்தத்தோட சேர்த்து வெப்பமேற்றதான் தான் வெல்கனைஸ் படுத்தலன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கந்தகம் வந்து ஃபங்கஸ் கொல்லியாகவும் பயன்படுத்தப்படுது. முப்பத்தி ரெண்டு பாருங்க. படத்தில் காட்டப்பட்டுள்ள அலைனது அலைநீளம் வீச்சம் என்னென்ன முறை. இதுல வளம் தந்திருக்கிறான் 20 சென்டிமீட்டர் ரெண்டு, வளம் தந்திருக்கிறான் 10 சென்டிமீட்டர். அப்ப வீச்சம்ன்றது ஒரு பொருள் வந்து சமநிலை தானத்திலிருந்து அடையக்கூடிய உச்சளவான இடப்பெயர்ச்சி தான் வீச்சம் என்று சொல்லுவாங்க. அப்ப இங்க வீச்சம் வந்து 10 சென்டிமீட்டர், அது சரி. அலைநீளம்ன்றது வந்து அடுத்துள்ள ரெண்டு ஒத்த அவத்தைகளுக்கு இடப்பட்ட நீளத்தை தான் அலைநீளம்னு சொல்றது. அப்ப இதுக்கு ஒத்த அவத்தை என்று கேட்டால் இதாக இருக்கும், இந்த புள்ளியாக இருக்கு. சரியா? என்னன்னு சொன்னா இது வந்து இது எல்லாமே எங்க நோக்கி அசைமெண்ட் சொன்னா மேல் நோக்கி, முடிய நோக்கி அசையும். இந்த புள்ளி வந்து தாலியை நோக்கி அசையும். திருப்ப இங்கதான் முடிய நோக்கி அசைகின்ற அந்த துணிக்கைகள் வந்து வரப்போ. சரி, அப்ப ஒத்த அவத்தைன்னு சொன்னால் அடுத்துள்ள ரெண்டு ஒத்த அவத்தைகள்னா இந்த புள்ளியும் இந்த புள்ளி. அப்ப அதுக்கு இடப்பட்ட தூரம் தான் எங்களுக்கு அலைநீளமாக இருக்கு. இது வளம் 20 சென்டிமீட்டர் அண்டு, இது வளம் 20 சென்டிமீட்டராக இருக்கு. சரியா? அப்ப அலைநீளம் வரப்போது எங்களுக்கு 40 சென்டிமீட்டர். அலைநீளம் 40 சென்டிமீட்டர், வீச்சம் வந்து 10 சென்டிமீட்டர். சரி, அடுத்த பாருங்க. யூரியா மூலக்கூறு ஒன்றில் உள்ள கார்பன், ஆக்சிஜன், நைதரசன், ஹைதரசன் அணுக்களின் எண்ணிக்கை முறை. சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூலக்கூறுல இருக்கக்கூடிய கார்பன் பாத்தீங்கன்னு சொன்னா உண்டு, ஆக்சிஜன் ஒன்று இருக்கு. நைதரசன் பாருங்க எத்தனைன்னு சொன்னா NH2 டுவைஸ் இருக்கு. என்ன அதோட குறியீடு NH2 டுவைஸ். இப்ப நைதரசன் வந்து ரெண்டு இருக்கு. அது மாதிரி ஹைதரசன் பாருங்க H2 அடைப்பு போட்டு டுவைஸ் போட்டா அந்த ரெண்டு வந்து இந்த அந்த அடைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு மூலங்களுக்கும் பொதுவானதாக இருக்கு. இப்ப பெருக்குவம் ஈட்டண்டு 4 இருக்கு. ஹைதரசன் வந்து ஈட்டண்டு 4 இருக்கு. சரி, அப்ப பொருத்தமான விட 3. அடுத்த 34. பால்மாவின் உயர் புரத பெருமானத்தை எடுத்து காட்டுவதற்கும் சில உற்பத்தியாளர்கள் மெலமைன் என்னும் ரசாயன பொருளை பால்மாவுடன் கலக்க தூண்டப்படுகின்றனர். இப்பால்மாவை உணவாக கொள்ளும் போது மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும் அங்கம். சரியா? கடுமையாக பாதிக்கப்படுற அங்கம் வந்து சிறுநீரகம். 35. நியூட்டனின் 3ஆம் விதியுடன் மிகவும் பொருந்தும் தோற்றப்பாடு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நியூட்டன் 3ஆம் விதி சொல்றது வந்து எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. இதுல பாருங்க, மலை உச்சியில் உள்ள கல் கீழ் நோக்கி புரண்டு செல்லுதல். இரண்டாவது, இயங்கும் பொருளின் இயக்க திசை மாறல். மூன்றாவது, மேலே இருந்து தரையில் விழுந்த பின்னர் பந்து பின்னடைதல். இதுதான் நியூட்டன் 3ஆம் விதி தொடர்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம். மேலேல இருந்து தரையில் விழுந்த பின்னர் பந்து வந்து தரையில போய் அடிக்குது. தரையால வந்து ஒரு மறுதாக்கம் வந்து கொடுக்கப்படும் பந்துக்கு. சரி, அதாலதான் பந்து பின்னடை. அப்ப எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமணம் எதிரமான மறுதாக்கம் உண்டு என்றதை காட்டுற பொருத்தப்பாடு வந்து இந்த 3ஆவது. அடுத்த பாருங்க, வயலினாலும் புல்லாங்குழலினாலும் ஒரே சுரத்தை இசைக்கும் போது அதனை கேட்பவர் அவ்வித்தியாசத்தை இனங்காண முடியும். அதனை இனங்காண்பதற்கு உதவும் ஒலியின் இயல்பு என்று கேட்டால் அது வந்து ஒலியின் பண்பாக இருக்கு. சரியா? பண்பு என்று சொல்லிட்டு அந்த ஒலியின் அலை வடிவத்துல தங்கி இருக்கு.
சரியா, மற்றது அந்த வீச்சம்ன்றது வந்து இப்ப வீச்சம் அதிகரிச்சதுன்னு சொன்னால் அந்த ஒலியின் உரப்பு சவுண்ட் வந்து அதிகரிக்கும் உரப்பு. மற்றது சுருதி வந்து மீடுரன்ல தங்கி இருக்கு. சுருதி மீடுரன்ல தங்கி இருக்கு. மீடுரன் கூடினது சுருதி கூடினதா இருக்கு. சரியா, மற்றது ஒரு ஆள் ஒரே சுரத்தை கொண்ட இசையை வந்து வயலினாலையும் புல்லாங்குழலாலையும் வாசிக்க அதின் அந்த பண்பை வச்சு கொண்டுதான் நாங்கள் வேறுபடுத்தி நாங்கள் அப்ப அது வந்து பண்பாக இருக்கு. சரி, அடுத்தது 37வது கேள்வி. சரியா, 37 பாருங்க. 5 கிலோகிராம் திணிவுடைய பொருளில் 2 மீட்டர் செகண்ட் -2 ஏர் முடுகலை ஏற்படுத்தக்கூடிய விசை பின்வருவனவற்றுள் எது? சரி, அப்ப விசையை நாங்கள் காண்றதுக்கு F = ma பாவிப்போம். திணிவு தெரியும் 5 கிலோகிராம், ஏ என்றது ஏர் முடுகல் 2 மீட்டர் செகண்ட் -2 சுருக்கி விட்டா I2 10 நியூட்டனாக இருக்கு. முப்பத்தெட்டு, திரவம் ஒன்றின் உள்ளே இருக்கும் புள்ளி ஒன்றில் உள்ள அமுக்கத்தில் செல்வாக்கு செலுத்தாத காரணம். அப்ப அமுக்கத்துல செல்வாக்கு செலுத்துற திரவ அமுக்கத்துல செல்வாக்கு செலுத்துற காரணங்களை பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று அந்த சுயாதீன மேற்பரப்பிலிருந்து அந்த புள்ளியின் ஆழம் எச் என்று குறிப்பான். அடுத்து அந்த திரவத்தினுடைய அடர்த்தி ரோ என்று சொல்லுவாங்க. மற்றது ஈர்வையினாலான ஏர் முடுகல். சரி, இதுகள் மூன்றிலேருந்து தான் அந்த திரவத்தினுடைய அமுக்கம் வந்து செல்வாக்கு செலுத்தும். சரி, இதுல தரப்பட்டதுல ஒரு மாற்றம் செய்ய வேணும் இல்லையா? திரவத்தின் ஏர் முடுகல் என்று தந்திருக்கிறான், அது வந்து தவறு. திரவத்தினுடைய அடர்த்தி என்று வரவு. சரியா, திரவத்தின் அடர்த்தி. சரி, அப்படி மாத்தினோம்னு சொன்னா இனிவிடைகளை செக் பண்ணுவோம். செல்வாக்கு செலுத்தாத காரணி தான் கேட்டு. திரவத்தின் அடர்த்தி வந்து செல்வாக்கு செலுத்தும், கனவளவு செல்வாக்கு செலுத்தாது, ஈர்வையிலான ஏர் முடுகல் வந்து செல்வாக்கு செலுத்தும், சுயாதீன மேற்பரப்பில் இருந்து அப்புள்ளியின் ஆழம் செல்வாக்கு செலுத்தும். அப்ப இதுல வந்து கனவளவு தான் பொருத்தமற்ற விட. அடுத்த ஒலி எதனூடாக விரைவான கதியுடன் ஊடுகடத்தப்படும். ஒலி எடுத்தோம்னு சொன்னா திண்மங்களினூடாக ஒலி வந்து வெற்றிடத்தினூடாக கடத்தப்படவே மாட்டுது. சரியா, ஒலி வந்து ஒரு பொறிமுறை அலை. சரியா, வெற்றிடத்தினூடாக கடத்தப்பட மாட்டாது. திண்மங்கள் திரவங்கள் வாயுக்களை பொறுத்த வரைக்கும் திண்மங்கள்ல கடத்தப்படுற வேகம் அதிகம். அதுக்கு அடுத்ததா திரவம், கடைசிதான் வாயு. சரியா, வாயுலும் பார்க்க திரவத்தில கதி அதிகம், திரவத்திலும் பார்க்க திண்மத்தில அதிகம். இப்ப விரைவான கதியுடன் எதனூடாக ஊடுகடத்தப்படும் சொன்னா திண்மங்களின் ஊடாக. சரி, அடுத்தது கடைசி கேள்வி 40. காலத்துக்கு காலம் மனித நாகரிகத்தின் பாரிய அபிவிருத்திக்கு அவ்வக்காலங்களில் நிகழ்ந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாகும். அவ்வாறானது ஒரு பாரிய அபிவிருத்திக்கு இன்றைய உலகினை கொண்டு செல்லக்கூடியதென எதிர்பார்க்கப்படும் தொழில்நுட்ப முன்னேற்றம். சரி, அப்ப இதுல வந்து இதுக்கு மிகவும் பொருத்தமானது என்று பார்த்தோம்னு சொன்னா நானோ தொழில்நுட்பம். மனித நாகரிகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றது வந்து நானோ தொழில்நுட்பம். சரியா, பாரிய ஒரு அபிவிருத்திக்கு எடுத்து செல்றது வந்து நானோ தொழில்நுட்பமாக இருக்கும். சரி, அதான் பொருத்தம். இது தந்தது எல்லாத்திலையும் பார்க்க இலத்திரனியல் தொழில்நுட்பம், புறப்புரிமை பொறியியல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், இதெல்லாம் ஏற்கனவே வந்து மாற்றங்களை ஏற்படுத்தின விஷயம். இப்ப நானோ தொழில்நுட்பம்ன்றதான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு எங்களை கொண்டு போறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு. சரி, அப்ப பொருத்தமான விட 3வது நானோ தொழில்நுட்பம்.